राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो उद्धव महाराज की जय। जय बोलो कुसुम सरोवर की जय। அழகான குசும சரோவரம் அந்த வைபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். சாஞ்சி உற்சவம், சஞ்சி உற்சவம் அப்படின்னு சொன்னோம். சந்தியா தேவி நேதிதான் லலிதா சகியினுடைய அவதார தினம் இந்த வருஷம் கொண்டாடி இருக்கோம். இந்த லலிதா சகி ராதாராணியினுடைய அத்தனை நெருங்கின ஒருத்தி. அதாவது ராதை கண்ணன் இவர்களுடைய பிரேம சங்கமத்திற்காகவே வாழ்ந்த ஒருத்தி லலிதா சகி. சில இடங்கள்ல லலிதா சகி சொல்லிதான் ராதாராணி சந்தியா தேவி உபாசனை பண்ணாள். அதுதான் சஞ்சி உற்சவம் அப்படின்னும் காண கிடைக்கிறது. ஸோ எல்லாரும் குசும சரோவரத்திற்கு வருகிறார்கள். குசும வனம் அங்கே தான் வரார்கள். அப்போ கோபிகைகள் வரப்போகிறார்கள்னு கிருஷ்ணனுக்கு கோபர்கள் சொல்கிறார்கள். ஆனால் கண்ணன் சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சொல்ல நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, சரி கண்ணனுக்கு நல்லா தெரியும் கண்ணன் இல்லாமல் இவர்கள் இத்தனை தூரம் வரமாட்டார்கள் அப்படின்னு. ஸோ கோப குழந்தைகள்லாம் வேற ஒரு பக்கம் மாடு மேய்க்க போயாச்சு. கண்ணன் மட்டும் ஏகாந்தமாக குசுமவனம் வந்தான். அழகான ஒரு தோட்டக்காரன் வேஷமாக, மாலின்னு சொல்லுவான். மாலின்னா மாலாக்காரன், தோட்டக்காரன். நம்ம சாவுதா மாலி சொல்கிறோம் இல்லையா, பாண்டுரங்கனுடைய பிரிய பக்தர். அந்த மாதிரி மாலின்னா தோட்டக்காரன் அர்த்தம். கண்ணனையே சொல்லுவோம் இல்லையா வனமாலி. ஆனால் வனமாலினா வனமாலையை தரிக்கக்கூடியவன் அர்த்தம், தோட்டக்காரன் அர்த்தம் இல்லை. அழகாக அங்கே ஒரு தோட்டக்காரன் வேஷத்தோட சுவாமி அங்கே இருந்தான். அவன் மாட்டுக்காரன் தான், அழகன்தான், காமதேவன் தான், வசப்படுத்தக்கூடியவன் தான், வசீகரன் தான், அழகு பெட்டகம்தான். வார்த்தையும் அழகு, செய்கையும் அழகு, தனியும் அழகு, கொஞ்சலும் அழகு, கெஞ்சலும் அழகு, சினுங்கலும் அழகு, உடையழகு, நடையழகு, இடையழகு. எது இல்லை அழகு? உதடு அழகு, காது அழகு, கண்கள் அழகு, புருவம் அழகு, முடி அழகு, வஸ்திரங்கள் உடுத்திக்கிற ஸ்டைல் அழகு, கையில் இருக்கிற மோதிரம் அழகு, கைகளில் போட்டிருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் அழகு, இடுப்பில் கட்டுற அங்கவஸ்திரம் ஒரு அழகு, பீதாம்பரம் ஒரு அழகு, புல்லாங்குழல் ஒரு அழகு, அதை வச்சுருக்கிறது இன்னொரு அழகு, அவன் சாப்பிட்றது ஒரு அழகு, சிரிக்கிறது ஒரு அழகு, கோச்சிக்கிறது ஒரு அழகு, முறைக்கிறது ஒரு அழகு, அவனுடைய கோபமும் அழகு, கள்ளமில்லாத வெள்ளை உள்ளமும் அழகு, கள்ளத்தனமும் அழகு. கண்ணன் அழகன், கள்ளழகன். ஸோ கண்ணன் வந்துட்டான். தோட்டக்காரன் வேஷம் போட்டுண்டு, எந்த வேஷம் போட்டான்னு அப்போ எல்லாரும் நிறைய கோபிகள், முக்கியமாக ராதாராணியினுடைய தோழிகள், அஷ்டசகிகள், லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகலதா, தான் அவளுடைய முக்கியமான தோழிகள். சரி, நான் லலிதா சகியினுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டேன். அது என்ன திதி என்ன மாதம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? ஏற்கனவே பத்மநாபர் விஷயம் காத்துன்னு இருக்கு. அழகா கோல்டன் அம்ப்ரெல்லா கொடுத்த அவர் பற்றி சொல்லணும். அப்புறமா அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன், இந்த கோவர்தன ஷிலா நம்ம சனாதன கோஸ்வாமிக்கு கொடுத்தது
இன்றைக்கும் இருக்கிறது பிருந்தாவனத்தில் ராதா தாமோதரன் கோவிலில். அங்கே தான் ராதா தாமோதரன், ராதா மாதவன் எல்லாரும் இருக்கா. சரியா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் இன்னும் சொல்லலை. பத்மநாபருக்கு குடை கொடுத்த பிரிட்டிஷ்காரர், எனக்கு பேர் தெரியும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்போம், தேடுங்க, பரவாயில்ல. இந்த ராதா ராணி குசும சரோவரத்திற்கு வந்தாள். பூ பிரிக்க கொஞ்சம் தான் பிரித்தா அதுக்குள்ளே ஏதோ ஒரு இதில் அவளுடைய தாவணி மாட்டின்னு எடுத்து. உடனே அவளால் எடுக்க முடியல. உடனே ஏ லலிதா, ஹே விசாகா, ஹே துங்க வித்யா, ஹே இந்துலேகா, ஹே ரங்கதேவி, ஹே சுதேவி, ஹே சித்ரா, ஹே சம்பகலதா அப்படின்னு கூப்பிட்டா. ஒருத்தையும் வரலையே. அது அப்படிதான் மயக்கி வச்சுருவான் ஒருத்தன். யாரும் வர முடியாது. ஏகாந்தமாக இவனிடத்துல மாட்டிக்கணும் இல்லையா? அங்கே கஷ்டம் கொடுப்பவனும் அவனே, கஷ்டத்திலிருந்து விடுவிப்பவனும் அவனே. தோட்டக்காரனும் அவனே, மனத்தோட்டத்தின் காவன்காரனும் அவனே. அப்போ இவ கத்தின உடனே வனமாலி வந்துட்டான். பகவானே வந்து அவளுடைய புடவையை முள்ளில் மாட்டின்றது அது அழகாக எடுத்து விட்டான். நிஜமாவே நமக்கு தெரியாமலேயே நாம் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது கண்ணன் தானே நம்மளை மீட்கிறான் இன்று வரையும். அப்போ உடனே ராதாராணி கிடுகிடுன்னு போயாச்சு. அதுக்குள்ள தோழிகள் எங்கேயோ இருந்தா. அப்போ ராதாராணி கிட்ட கேட்குறா தோழியே, ராதா எங்கடி பூவெல்லாம் காணும்? அடி, நான் இன்னும் பூவெல்லாம் ஒன்றும் பெருசாக சேகரிக்கவே இல்லை, கொஞ்சம் தான் சேகரித்தேன். அதுக்குள்ளே என்னுடைய தாவணி மாட்டின்னு இருக்கு முள்ளில். உங்களெல்லாம் கூப்பிட்டேன், நீங்கள் யாருமே வரல. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், அழகாக என்னை விடுவிச்சார். ஆனால் என் மனசு எங்கள் மாட்டின்னு எடுத்து. என்னடி வளர்றாய்? அப்படின்னு மூர்ச்சி ஆகிட்டான். உடனே எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ராதாராணியை மூர்ச்சையெல்லாம் தெளிவிச்சுட்டு, சரி சரி வா நம்ம போகலாம், இங்கேருந்து பர்சானா போகலாம், நாங்கள்லாம் நிறைய பூ எடுத்திருக்கோம், போதும் போ வா அப்படின்னா. இல்லை ராதாராணி, இல்லை 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 இல்லை, எனக்கு அந்த ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல ராதாராணியினுடைய அந்த வஸ்திரம் வாட்டின்றதோ அந்த முள் செடிக்கிட்ட இன்றைக்கும் இந்த உத்தவர் கோவில் இருக்குது இல்லையா, சொன்னேன் இல்லையா, உத்தவ பைட்டக், அந்த இடத்துல பெரிய பெரிய முள் மரம் இருக்கும். அவ்வளோ பெரிய முள்மரம் நீங்கள் எங்கேயாவது ரொம்ப வருஷம் ஆனால் தான் பார்க்கணும். நிஜமாகவே அவ்வளோ பெரிய முள்மரம் நான் சின்ன வயசில் சில இடங்களில் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல அப்படி தான் மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது, யாரும் மரத்தை வெட்ட மாட்டா, அது பாடியில் இருக்கும்னால அவ்வளவு பெரிய முள் மரங்கள் நான் அங்கே பார்த்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. அதுக்குள்ளே தோட்டக்காரன் வந்துட்டான். ஓ, நீங்க தானா என் தோட்டத்துல இருந்து பூவெல்லாம் திருடுறவங்க அப்படின்னு. என்னது ஓ பூக்களா? ஏய், இதெல்லாம் ராதாராணியினுடைய பூக்கள். யார் ராணி திருடனைகளை சொல்றாய்? கேட்டது யாரு? லலிதா. திமிர்றா மிரட்டுவா. உடனே அவன் சொன்னான், நான் வனமாலி, இங்க இருக்க பூக்கள் எல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறவன், இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறது நான், இந்த வனத்தைய நாசம் பண்ணிட்டீர்கள் அப்படின்னு கத்தினான். பெரிய சண்டை. யார் தெரியுமா இவள்? ராதாராணி, ரிஷபானு தேவருடைய மகள். ஓ, அப்படின்னா திருடலாமோ? யாருடைய பொண்ணா இருந்தா என்ன, யாராவனா இருக்கட்டும், அது என்ன பூக்களை திருடுறது? புத்தி வேண்டாம். வெறுப்பேற்றணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அப்படி வெறுப்பேற்றுவான். அன்பு கொட்டணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படி பண்ணுவான். நிஜமாவே எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா கிருஷ்ணன். எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம். தண்டிக்கணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம், கருணைனா அந்த எக்ஸ்ட்ரீம், கண்டுக்காம ஒதுக்கணும்னா அந்த எக்ஸ்ட்ரீம், கொஞ்சம் கொஞ்சம் கண்டு கண்டு அப்படியே தரங்கடிப்பான் அந்த எக்ஸ்ட்ரீம், உபதேசமோ அந்த எக்ஸ்ட்ரீம், வைராக்கியமா அந்த எக்ஸ்ட்ரீம். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதனுடைய டாப் லெவல், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுன்ற அந்த லெவல் கிருஷ்ணன். தட்ஸ் இட். அதானே கிருஷ்ணன்.
பெரிய சண்டை நடக்கிறது. வாயை மூடுபடி திருடிட்டு என்னடி திமிர் வேண்டி கிடக்க உங்களுக்கு, இவன் கத்துறான். அதுக்குள்ள ராதாராணி பார்க்குறா. இங்கே வாக்குவாதம் யார்? லலிதா, விசாகா, கிருஷ்ணன். அதுக்குள்ள ராதாராணி பார்க்குறா. ஏதோ கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சுட்டு அவ தேடுறா ராதாராணி. அந்த பூக்கள் எல்லாம் மண்ணில் விழுந்தாச்சு. இது என்னடா இது, பூஜை பண்ணுறதுக்கு பூவை பறிச்சா எல்லாம் மண்ணில் விழுந்துடுதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ராதாராணி பார்த்தா, பிப்ரத்வேனும் ஜடரபட்டயோ. எப்பொழுதுமே அந்த இடுப்புக்கும் பீதாம்பரத்துக்கு நடுவில் புல்லாங்குழல் செருகி வச்சுப்பான் பய. பார்த்துட்டா ராதாராணி. சிரிச்சா. எதுக்குடி வாதம் பண்றேன்? ஏய் என்னடி ராதாராணி, யாரோ ஒருத்தன் பேரு வனமாலியா, வம்பு பிடிச்ச மாலி பேசுறான். அடி இவன் வனமாலி அல்ல, வனவிஹாரின்னுட்டா ராதா. பாரு அந்த இடுப்பை பார்த்தா, அந்த இடுப்பே கரங்கடிக்கும் பயல். அதில் ஒரு புல்லாங்குழல் வர சொருகி வச்சிருக்கான். ஆஹா! உடனே ஒருத்தி தலைப்பாகியை இழுக்க, இன்னொருத்தி வஸ்திரத்தை இழுக்க, கிருஷ்ணனுடைய அந்த தோட்டக்கார வேஷம் கலைஞ்சிடுது. பீதாம்பரத்தோட பயணிக்கிறான். அதுக்குள்ளே எல்லாரும் சிரிச்சா. அதுக்குள்ளே நேரம் ஆகிடுச்சு. கோபிகா வா 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 வர்ஷானா போகலாம் அப்படின்னு டைம் ஆகிடும். கிளம்பினான். லலிதா, விசாகா, கிருஷ்ணன் மட்டும் ராதாராணியோடு அங்கே இருக்கா. அப்போ ராதாராணி லலிதாவும் சொன்னா, அடே என்ன நீ இந்த பூவெல்லாம் மண்ணில் விழ வச்சுட்ட பார்த்தியா அப்படின்னா. அப்போ கண்ணன் கேட்க முன்னாடி பாப்பா பூ வச்சுட்டு அவனுக்கு தெரியாது பாருங்க. உடனே ராதாராணியோட லலிதா முந்தி முந்தி பேசுவேன். நாங்கள் ஏதோ பண்ண உனக்கிறடா. ராதாராணி சொல்ல, அடி கொஞ்சம் சும்மா ரெண்டி லலிதா, நாங்கள்லாம் அந்த சந்தியாதேவி அலங்காரம் பண்ணுவோம், அதுக்கு தான். ஓ அவ்வளோதானே. உடனேயே நான் உங்களை அலங்காரம் பண்ணுறேன், நீ சஞ்சி அலங்காரம் பண்ணுற, நான் உனக்கு அலங்காரம் பண்ணுறேன்டி. உடனே ராதாராணி அலங்காரம் பண்ணு. கிருஷ்ணன் அலங்காரம் பண்ணுறான்னு அவ்வளோ குஷியாக இருக்கும். அலங்காரத்தை கலைப்பவனும் அவன்தான், அலங்காரம் செய்பவனும் அவன்தான். அதுதான் கண்ணு. அவன் அலங்காரத்தை கலைக்கிறது ஒரு அழகு. வண்ண புதுச்சேலை தனிலே, வண்ண புதுச்சேலை தனிலே புழுதி வாரி இறைத்து. அதுதான் கிருஷ்ணன். பாரதியாரோட அனுபவம். இந்த ஆண்டாள் சொல்லியிருந்தா கூட அழகில்லை. வண்ண புதுச்சேலை தனிலே புழுதி வாரி துணித்து, புழுதிய வாரி இறைச்சு. இதுதான் சூப்பர் டிசைன் அப்படிங்குவான். அந்த அலங்காரத்தை அப்படியே களைச்சு விட்டுருவான். அது அலங்காரம், கிருஷ்ண அலங்காரம் பண்ணா அதெல்லாம் அழகு. அவனை விட யார் ரசிகன்? நம்மளை ரசிக்கிறதுக்கும், நம்ம உடம்பை ரசிக்கிறதுக்கும், மனசை ரசிக்கிறதுக்கும், வார்த்தைகள் செய்கைகள் எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு அவனை விட்ட வேற யாரும் உண்டு? அப்ப பகவான் சொன்னான், இது பூவெல்லாம் மண்ணாக எடுத்து நான் போய் யமுனையில் போய் இந்த பூவெல்லாம் அலம்பி எடுத்துட்டு வரேன். ராதாராணி சொன்னான், எங்களெல்லாம் தனியாக இருக்க முடியாதுடா. சரி வா, நீங்கள் வாங்க என் கூட. ராதாராணி சொன்னா, அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாது. லலிதா, நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா வர்றது, எப்பவும் இப்படி தான் பேசுவா. பர்சானாக்கு வேலை போனோம், அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. உடனே கண்ணன் சிரித்தான். தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்தான். புல்லாங்குழல் கொண்டு வருவான் கண்ணன், புல்லாங்குழல் கொண்டு வருவான். அழகான பாட்டுது. அந்த அமுது அப்படியே வழியுமா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது. அப்ப பகவான் அந்த புல்லாங்குழல் மண்ணில் அப்படி ஒரு குத்து குத்த அதிலிருந்து ஒரு நீரூற்று வந்தது. அதுதான் குசும சரோவரம். குசும் சரோவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது குசும வனம் தான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். உடனே பகவான் அந்த ஜலத்தில் இந்த ராதாராணியோடைய புஷ்பங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டான் இல்லையா.
அதையெல்லாம் எடுத்து அந்த தண்ணியில் அலம்பிட்டு அப்படி அந்த தண்ணீரெல்லாம் தெளிச்சுட்டு அந்த புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் தெளிச்சாச்சு. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அழகாக ராதாராணி கிட்ட கண்ணாடியை கொடுத்துட்டு கண்ணன் ஜோராக சீப்பினால் ராதாராணியை தலையை வாரி விட்டு அழகாக அவளுக்கு அலங்காரம் பண்ணுறான். ராதாவே அவனை வனவிஹாரின்னு சொன்னனால தான் ராதா வனபிஹாரி அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணனுக்கு பெயர். ராதாராணி அப்படியே கண்ணனுடைய அலங்காரத்தில் தன்னையே மறந்தாள். நிஜமாவே இந்த குசும சரோவரம் போனோம்னா யாருக்குமே கிளம்புறதுக்கு தோணும். நிஜமாவே ஜனங்களை ஓட்டிட்டு வர்றோம். ஏன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாவமாக இருக்கும் எனக்கு கூட வருவாள், ஐயோ வேலை அப்படி இழுத்துட்டு ஓடுறோமேன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் 5 நாள் கேப்பில் வர கோவர்தனத்தை ஒரு நாளில் பார்த்து முடிச்சுட்டு ஓட்டணும். அதுலேயே எல்லாத்தையும் காட்ட மாட்டேன், என்ன பண்ணுறது. ஆனாலும் சரி, ராதாராணி அவ்வளோ அழகாக கண்ணன் அலங்காரம் பண்ணான். அப்போ ராதாராணி சொன்னா, கிருஷ்ணா மற்ற கோபிகைகள்லாம் போயாச்சு, அவள்லாம் அழகாக சஞ்சி அவளுடைய சஞ்சியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாள். சாஞ்சின்னு சொல்லுவாள், சஞ்சின்னு சொல்லுவாள். நாங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறது கண்ணன்னு சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் வேகமாக உங்கள் சாஞ்சியெல்லாம் நான் அலங்காரம் பண்ணேன்னு சொல்லிட்டு, அது எப்படா நீ போடி பர்சானா வா அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணி, அவனுக்கு என்ன, ராதாராணி தலைமுடி அலங்காரம் பண்ணியாச்சு, கட்டி பிடிச்சாச்சு, முத்தம் கொடுத்தாச்சு, ராதாராணியை கொஞ்சியாச்சு, வேற என்ன வேணும் அவனுக்கு. அப்படியே அந்த பேராண்மை ஆயிடுது இப்போ பயலுக்கு. அதானே கண்ணு. ஒரு ஜீவனுக்கு சந்தோஷம் கொடுத்த உடனே அவனுக்கு உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அன்இமேஜினபிள். உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு ஜீவனுடைய ஆனந்தம் அவனுக்கு தரக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்கும் பாருங்க, பியாண்ட் த லிமிட்ஸ். இப்போ ஒரு குழந்தை நன்னா சாப்பிட்டாச்சுன்னா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஒரு ஜீவனுடைய ஆனந்தத்தை பார்த்து பார்த்து ரசிப்பான். எப்படியெல்லாம் ஆனந்தம் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் ஆனந்தத்தை விருத்தி பண்ணலாம், இன்க்ரீசிங் த ஹாப்பினஸ். அது கிருஷ்ணாவோட ஸ்பெஷாலிட்டி. He loves to increase happiness. எந்த ஒரு விஷயத்தையும் அந்த எல்லையில் போய் அனுபவிக்க கொடுப்பான். நானே இமயமலை தான் போயிட்டு இருக்கேன், எப்படி கொடுத்துட்டு இருக்கான். இமயத்தை அனுபவிடா பயில. இமயம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அவ்வளோதான், இமயமே எனக்காகத்தான் ஓடிட்டு இருக்கேன். அப்போ கண்ணன் அதுக்குள்ள ஒரு கோபியா மாத்திண்டு கிருஷ்ண கோபி ஆயிட்டான். அழகா ஜம்முன் முகத்தெல்லாம் மூடிப்பாங்க, அந்த பக்கத்தில் வழக்கம் உண்டு இன்னைக்கும். முகத்தை மூடிண்டு அழகா கோபி வேஷத்தில் போய் ராதாராணி, லலிதா, விசாகா இவர்களுடைய அந்த சாஞ்சியெல்லாம் அலங்காரம் பண்ண. நேத்தியா சொன்ன இல்லையா, அந்த அதுக்கிறது ஒரு பூக்கோலம் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி பூக்கோலம் மாதிரி. அப்புறம் சாணத்தில் வச்சு கோலம் பண்ணுறது, அப்புறமா கலர் பொடியை கொண்டு பண்ணுறது, நிறைய உண்டு. சாஞ்சி வெரைட்டிஸ் பல விதமாக உண்டு. அப்புறம் அந்த ஊரில் போட்டி வைப்பால, யார் தி பெஸ்ட் கோலம்னு, யார் தி பெஸ்ட் சாஞ்சி. கடைசியில் ராதாராணி, லலிதா, விசாகா தான். யார் பண்ணது? நம்ம பய ஆம்பள சிங்கம், அம்பிட்டு அழகாக வளைஞ்சு கொடுத்து சூப்பராக. அவனுக்கு என்ன ராதாராணி அலங்காரம் பண்ண தெரிஞ்சவனுக்கு சாஞ்சி அலங்காரம் பண்ண தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக அலங்காரம் பண்ணிட்டான். த பெஸ்ட் பிரைஸ் கோஸ் டு ராதா ராணி. இதுதான் குசுமவனம், குசும சரோவர வைபவம். சூப்பர்ல. இது இன்னும் இருக்கு, யாரு என்னன்னு அப்புறமாக சொல்லுகிறேன். ராதே கிருஷ்ணா. நேற்று என்னென்ன கேள்வி கேட்டேன் ஞாபகம் இல்லையே, சரி நாளைக்கு சொல்லலாம், பதில் பார்த்துக்கலாம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
कृष्ण राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कुसुम सरोवर की जय। जय बोलो ललिता सखी की जय। राधे कृष्ण।